இங்கே வந்திருக்கிற பல நிர்வாகிகள் வேட்பாளராக வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். இயக்கத்துக்கு விசுவாசமாக உழைக்கின்றவர்கள் நிச்சயமாக கிடைக்கும். எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். அதை நனவாக்கின்ற விதமாக ஒவ்வொருவரும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேர்தல் நேரத்திலே அவளை அழைத்து வந்து பதிய வைத்து தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிற வேட்பாளர்களின் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருகர கூப்பிகளை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதோட அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பண்டிகையின் போது அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து அந்த தை பொங்கல் என்று ஏழை வீட்டிலையும் தை பொங்கல் பொங்குகின்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தந்தவர் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா. அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள்.